ஹாய் நண்பர்களே, அப்படிங்க இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா, போர்ச்சுட் எலிமினேஷன் மங்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம் நண்பா. நம்மளோட குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குங்க. காய்ச்சல் அடிச்சு சரியாக இருக்கிறதால குரல் அப்படி இருக்கிறதால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலுங்க நண்பா. ஏன் ப்ரோ கொஞ்சம் நாள் கூடி வீடியோ போடலண்டு தெரியாதாக்கள் கேட்பீங்க. நாங்கள் போஸ்ட்டும் போட்டிருந்தேன், கம்யூனிட்டி போஸ்ட். அதில் இப்போ தெரியாதாக்களுக்கு சொல்லிக்கிறேன், சரியான ஃபீவர். அதை ஏன் கேட்குறீங்க? இந்த வாயில் எப்படி செல்லுவேன்? அனுபவப்பட்டீங்க 4 நாளா. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், அதெல்லாம் விட்டு தள்ளுவோம். வாங்க, வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கலாங்க. நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்ருங்க. நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்த்து பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, நம்மளோட ஆர்சியன் வந்து நம்ம ஹீரோயினை அந்த ஹேண்ட் கட்சிப்பில் வரைகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தீப்பா. திடீர்னு மாதிரி நம்ம ஹீரோன்ற ஞாபகம், நம்ம ஹீரோன்ற ஃபீலிங்லாம் வந்துருச்சு. பயப்பிள்ளைக்கு நிறைய ஃபீலிங்லாம் மண்டைக்குள்ள ஓடிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கணுன்றதுக்காக டெலிபோர்டேஷனை பயன்படுத்தி கிளம்பிருப்பா. நம்ம ஹீரோயின்ற அரண்மனைக்கே வைத்திருப்பா, நம்மளோட சொற்போல் ஃபேமிலியோட பேலஸுக்கு. அப்போ அங்கே வைத்து பைப்பில் பார்த்தா நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருந்திப்பா, புக்கை கையில் வச்சுட்டு. அதை பார்த்துப்புட்டு நம்ம ஹீரோயினை எழுப்பத்தை விளையாட்டுப்பட்டு பைப்பில் போலாண்டு இருந்தால் மனசு கேட்டுறியே. கடைசியாக ஒருக்கா பார்த்துட்டு போவோம், அதில் என்ன இருக்கு அப்படின்ன மாதிரி பைப்பில் திரும்பி பார்த்துருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின்ற கண்ணில் தண்ணி வாடி. பார்த்தோன்னே அவனுக்கா மனசெல்லாம் ஒரு மாய் போய்த்திருச்சு. லவ்வர்லா செல்லி வர லேபரா நம்ம ஹீரோயினை பார்த்து போடுவோம், மனசே விட்டிப்பான். பைப்பில் கமலியாயே அல்ற அப்படின்ன மாதிரி பைப்பில் பயந்து போய்த்திருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்தில் வைத்து நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்கு தோலில் நம்ம ஹீரோயின தலையெடுத்து அவரை தோலில் சாக்கி அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. பைப்பில் நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துலேயே வைத்து செட்டில் ஆகிருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை குறுகுருண்டு பார்த்துட்டு இருந்த மாதிரி நம்ம ஹீரோயின்ற கண்ணில் தண்ணி வடிஞ்சிருச்சுங்க. அதையும் தொடச்சி விட்டிருப்பான் பைப்பில். அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருந்த மாதிரி பைப்பில் அவனும் தூங்கிப்பான் சேர்த்து. இங்கெல்லாம் கட் பண்ணால் நம்ம ஹீரோயின்ற கனவுல என்ன வந்துட்டு இருந்துச்சுன்னா, நம்ம ஹீரோயின்ற பாஸ்ட் லைஃப் எல்லாரும் போட்டு நம்ம ஹீரோயினை அடித்து தொல்லை பண்ணிருப்போம் நம்ம ஹீரோயின்ற போன வாழ்க்கையில். அதை ஞாபகம் வந்து நம்ம ஹீரோயின் கீசி கத்திட்டு எழும்பி பார்த்தா பைப்பில் நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்தில் தூங்கிட்டு இருப்பான். அவனை பார்த்துப்பட்டு இவே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதே சேம் டைம்லேயே 2 பேர் என்ட்ரியை கொடுப்பாங்க அந்த இடத்துக்கு. நம்ம ஹீரோயின் என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு போட்டு அவங்களே பார்த்துட்டு சிரிப்பா ஒரு மாதிரி, என்னத்தை செய்கிற அப்படின்ன மாதிரி. அப்போ அவன் வந்துட்டு கேட்பாள், ஒரு கல்லை மாட்டிக்கிட்டானே இந்த எலியை என்ன செய்வான் அப்படின்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்பார். நம்ம ஹீரோயின் ஃபாதர் டியூக்னு 2 பேரையும் சொல்லிவிட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருந்தீங்க. அப்போ ஆண்டு கண்ணை கசக்கிட்டு நம்மளை ஆர்ச்சிட்டு நான் எழும்பிருப்பா. எழுப்பி நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ எழுப்பிட்டியா கமலியா அப்படின்ன மாதிரி கேட்பாடு. அவள் ஹீரோயின் என்ன நடக்குது இங்கே அப்படின்ன மாதிரி கேட்குவான். அவன் அப்படின்ட்டு போட்டு நம்ம ஹீரோயினை குறுகுன்னு பார்த்துப்பட்டு அவள் ஹீரோயின்ற கன்னத்தில் கை வச்சுப்பட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுக்கும் கவலைப்படாத கமலியா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின்ற கன்னத்தில் கையப்பட. அவள் ஹீரோயினுக்கா ஷாக்கு. அப்போ பின்னாலேருந்து ஆர்சியட் அப்படின்ன மாதிரி டெரரான வாய்ஸ் ஒன்று கேட்குறதோட போன எபிசோட் முடிஞ்சிச்சு நண்பா. அப்படியே இந்த எபிசோடை ஓப்பன் பண்ணால் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வந்து ஆச்சரியமா பார்த்தா ஆர்சியன் பயப்பிள்ளைய நிலைமையை பார்க்கணும். அங்கலைஞ்சலையும் கண்ணை வீங்கி போய்த்து அமைதியாக குந்திட்டிப்பா பயப்பில் ஓரமாக. நம்ம ஹீரோயின் கேட்பா, என்ன நடந்து ஏன் இப்படி கிடக்கு அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும். அவன் சொல்லிட்டு இருக்கான், அதுவா அது அப்படின்ட்டு போட்டு செல்ல வந்து போட்டு இல்லை விடு அப்படின்ட்டுவா. நம்ம ஹீரோனுக்கு சாக்கு. அப்போ அவன் சொல்கிறான், இதெல்லாம் அவங்களோட வீட்டுக்குள்ளே நான் பர்மிஷன் இல்லாமல் நுழைஞ்சேன் காரணம் அப்படின்ன மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் பாப்பா ஒன்றும் பேசிருக்க மாட்டேன். அப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் அமைதியாக அவனையே பார்த்துட்டு இருந்து விடு. புறம் கேட்குறா, அப்படி இருந்துங்க பர்மிஷன் இல்லாமல் வரப்பறாண்டு தெரிஞ்சிருந்தீங்க என்னத்துக்கு வந்த நீ அப்படின்ன மாதிரி கேட்கவும், பொண்ணையை பார்க்கத்தான் அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் பாப்பா, என்ன என்னைய பார்க்க வந்தியா, என்ன இது ஏதோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அவன் சொல்லுவான், இல்லை நான் வேறு எந்த நோக்கத்துக்காகவும் வரல, சும்மா உன்னைய பார்க்கணுன்ட்டு எனக்கு தோணிக்கு தான் பார்க்க வந்தேன் அப்படின்ன மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிரும், இவன் என்ன என்னைய பார்க்க வந்துச்சு அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பா. ஏன் இருந்தா ஹார்ட் ஒரு மாதிரி வேகமாக துடிக்குது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்துல இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அங்கால திரும்பிக்கிட்டே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு சொல்லிட்டு இருச்சா, ஏன் அப்படின்ட்டா நீ உன்னோட மேஜிக்கை பயன்படுத்தி அதை ஹீல் பண்ணுறான், உனக்கு ஹீலிங் மேஜிக் தெரியுதுன்னு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும். அவன் சொல்லிட்டு இருக்கான், அதைத்தான் ஹீல் பண்ண வேணான்ட்டாங்களே அப்படின்ன மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் யார் சொன்ன, இவன் என்ன அப்படி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும். அவன் சொல்லிட்டு இருக்கான், அதுவா அது பேரண்ட்ஸுங்க பிரதர்ஸுங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா, இந்த ஆக்கள் இருக்காவனே ஓல்
பாவம் இந்த பச்சை மண்ணை போட்டு இப்படி அடிச்சு வச்சாள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனுக்கு மேலே கடுப்பாயிட்டு இருந்திப்பா. அவள் இப்படி சீரியஸாக இருக்காள் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலியெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா சரியா ரூடாக நடந்துக்கிட்டு இருக்காள், சொல்கிறத கூடி கேட்டுருக்கலுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சு ஹீரோயின் சொல்கிறா, நீ ஏன் பார்த்துட்டு இருந்தா, நீ இன்னும் எதிர்த்து பேசுகிறான் இல்லாட்டி அடிச்சா நீனு சண்டை பிடிக்கிறான்டேக்கில் அவன் சொல்லிட்டு இருக்கான். செய்யலும் தான் இருந்தாலும் அது ஒண்ட ஃபேமிலியில் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லை ஒன்றும் இல்லை ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோன்ற கையை பிடிச்சி அவன்ற கன்னத்தில் வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், உன்னோட ஃபேமிலிக்கு பிடிக்காத மாதிரி நான் நடந்துக்கல மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்ட்ட சொல்லுவான். நம்ம ஹீரோனு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்க பார்த்துட்டு இருப்பா. இது திரும்பவும் நடக்குது, என் ஹார்ட்டே எவ்வளோ வேகமாக துடிக்குது, ப்ரீத் பண்ண முடியலை, என்னையோட ஹெவியாக இருக்கு என் ப்ரீத்திங்கில் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த சிச்சுவேஷன் என்ன இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு அவன் சொல்கிறான், இஞ்சேண்டு அடிபட்ட இடமெல்லாம் தொட்டு காட்டிவிட்டு நம்ம ஹீரோனை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோனா ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்போ அவன் சொல்லுவாங்க, அதுக்காம ஹாட்னேங்க அந்த தைலம் வச்சிருப்பியா நீ எப்போங்க அதை எடுத்து பூசி விடுமாண்டுவாங்க. நம்ம ஹீரோனு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எடுத்து பூசுவா. பைப்பில் ராகத்தா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் சேடாக தான் இருந்தீங்க இப்படி அடித்து வச்சாங்களா அப்படின்ற மாதிரி. அவங்கள என்ன சீரியல் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. கட் பண்ண அஞ்சல நம்ம கோஸ்ட் பட்லரையும் கோஸ்ட் சமையல்காரரையும் காட்டிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கியா, இந்த ஹவுஸ்லேயே நல்ல பெட்டரான ஹீல் பண்ணுற ஒரு மருத்துவரை தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் டக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அவனு சொல்லிக்கான், ஏன்பா ஆல் ஆஃப் சடன் திடீர்னு மாதிரி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். இன்னொருத்தன் சொல்லிட்டீங்க, என்னாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா மேடம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டிப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் எனக்கு தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவா. என்ன ஏன் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்த்து கேட்டுட்டு இருப்பாள் நம்ம ஹீரோன்ட்டு. அப்போ அந்த சமையல்காரால் கேட்பார், உங்களுக்கு எந்த இடத்துல மேடம் வலிக்குது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என் ஹார்ட்டில் பெயின் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. என்னத்தண்டா நம்ம ஹீரோயின் ஆசையான லவ் பண்ணுற விஷயத்த அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியா, ஹார்ட்டில் கொஞ்சம் பெயின் மாதிரி இருக்கு வலிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி செல்லுவா. நம்ம ஹீரோயின் வகை வகையாக செல்ல ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோயின் அவங்கள்ட்ட அளந்துடுவா. பின்னால் சோஃபாவில் படுத்துக்கிட்டு நம்மளோட சியோல் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க என்னென்ன நடந்துக்கி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவா. அப்போ ஓ இது ரொம்ப பெரிய விபரீதம் மேடம் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவனும் பேசிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் நினைச்சு சொல்லிட்டு இருக்கா, லைலாவோட ஆர்சியன் பேசிக்கல எனக்கு அப்படியா இன்னைக்கு அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்து சொல்லிட்டு இருக்கோம். இது ரொம்ப சீரியஸ் போலையே மேடம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சமையல்காரர் கேட்டுட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் இது கொஞ்சம் சீரியஸ் மாதிரி தான் இருக்கேன் நான், எனக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்போ எப்போ உங்களுக்கு அதிகமாக துடிக்குது அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, அதுவா அது அந்த ஆர்சியனை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்போ அவனும் சொல்லிட்டு இருக்கான், இம்ரியல் ஃபேமிலியில் உள்ள அந்த மருத்துவர்கள் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரும் ஆள் போல், உன்னோட ஹார்ட்டில் நிறைய பெயின் இருக்கு, அதை ஹீல் பண்ணணும் எப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பான். எல்லாம் அப்படி துருதுண்டு பேசிட்டு இருக்கலடா சியோல் சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாமல் என்னத்தையே புலம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவனும் பைபிளை பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பா. அந்த ஆர்சினை பார்க்குற டைமில் ஏன் ஏரியா அப்படியெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. பட்லரும் அவன் பயந்துருவாங்க ஆர்சியனை. அப்போ அவனை விட்டு தள்ளி இருக்கிறேன் நல்ல மேடம் அவனு கிட்ட போப்பாரா நீங்கள் அப்படின்ன மாதிரியெல்லாம் சொல்லி சமாளிப்பான். இதை கேட்ட உடனே நம்மட சியோலுக்காக தூக்கி வரை போட்டுரும், யார் சாமி ஓனல் அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்துட்டிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறான், அவனை பார்க்கல மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி என் எனர்ஜி அதிகரிக்கிற மாதிரி, ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி வேகமாக துடிக்கிற மாதிரி, ஏதோ பெரிய ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாலட்டவங்க எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஆமாம் மேடம் இப்படியெல்லாம் நடக்கும், இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆர்சியனை விட்டு தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்லது மேடம், இனிமேல் நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணுங்க, அவனோட சேராங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவாங்க. சில ஆக்கள்ற எனர்ஜி இருக்கும் மேடம், அது ஒரு ஆளையும் ஒரு ஆள் ஒத்து போகாது, அதால் நீங்கள் சேரப்போற அப்படின்னு மாதிரிலாம் கதை உருட்டிட்டு இருப்பாங்க. பட்டரு நம்மளோட சமையல்காரன் சேர்ந்து இதெல்லாம் சியோல் பின்னால் இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனு அப்படியாட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாள். நம்ம ஹீரோடு 3 பேரும் சேர்ந்து நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சியோல் அங்கேருந்து பார்த்துட்டு நினைச்சிட்டு இருக்கான், ஒருத்தி லவுண்டா என்னண்டே தெரியாதவோ, இன்னொரு ஆள் வாழ்க்கை பூரா பட்லராகவே இருந்து செத்து போன ஒரு கோஸ்ட்டு, இன்னொரு ஆள் வாழ்க்கை பூரா சமையல்காரனாக இருந்து செத்து போன ஒரு கோஸ்ட்டு, உங்களுக்கெல்லாம் மேரேஜிண்டா லவ்ண்டா என்னடே தெரியும், அவங்கள்ட்ட போய்ட்டு இந்த புள்ள பேசிட்டு இருக்கிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சியோல் படுத்துக்கிட்டு யோசித்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் அப்போ சியோல் நினைக்கிறா இது சரிப்பட்டு வந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சியோல் யோசித்துக்கிட்டு இருக்கான்.
கட் பண்ணால் உங்களை பார்த்து கனநாள் ஆச்சு மெஜஸ்டி அப்படின்ன மாதிரி ஒருத்தன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே அவஹா இருக்கியா நம்மளோட செகண்ட் பிரின்ஸ்டர் மதர். ஃபைனலி நீ உன்னோட ஃபேஸை காட்டிட்டவள அப்படின்ன மாதிரி சொல்லுவான். யாருன்னு பார்த்தா அந்த டேனியல் தான். அவன் வந்து இங்கே அவட்ட பேசிட்டு இருக்கான். நான் உங்களை இக்னோர் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. அவள் தூக்கி எறிவா ஒரு பொருள். அவன் அசையாமல் நிற்பான். பின்னால் போய் உடையுங்க. அது அவள் கோவத்தில் ஹத்துவா, என்ன நடக்குது இங்கே, நீ எனக்காக வேலை செய்றியா இல்லாட்டி வேற யாருக்காச்சும் வேலை செய்றியா, உன்கிட்ட சொன்ன மிஷின் என்ன ஆச்சு அப்படின்ன மாதிரியெல்லாம் அவனை போட்டு திட்டிட்டு இருப்பா. வாய்க்கு வந்த வார்த்தையிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் ரொம்ப கவலைப்படுறேன் மேடம் அந்த மிஷின் சொதப்பினத்தில் அப்படின்ன மாதிரி எதையோ பற்றி பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். செகண்ட் பிரின்ஸை வந்து க்ரௌன் பிரின்ஸரை பதவிக்கு உட்கார வைக்கிறதுலாம் அவனோட முழு நோக்கமாகவே இருக்கு. அதெல்லாம் அவள் சொல்லி அவனுக்கு திட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்காக தான் பைபிளை யூஸ் பண்ண பார்த்துருப்பா. ஆனால் இவரை வந்து அந்த எம்ப்ரர் அவன் வச்சு வேலை வாங்கிட்டு இருந்திப்பான். அதெல்லாம் பார்த்து இவர் ஜோசித்து பார்த்துட்டு உங்களை நான் இனிமேல் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன் மேடம், இதுதான் எனக்கு லாஸ்ட் வார்னிங், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாருங்க எனக்கு அப்படின்ன மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். அவக்கா கடுப்பாகுது இவனை பார்க்க. இவனை விட்டா வேற ஆளுங்க அவக்கு அவட பிளான்லாம் சேகரிச்சு இது செய்யறதுக்கு. அதால் அவவும் ஓகே உன்னையால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்ன மாதிரி அவவும் சொல்லிடுவா. வேற வழி இருக்கா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. அவனும் சரி அப்படின்ன மாதிரி சொல்லிவிடும். லேடி கமலியாவோட ஒரு பிளான் ஒன்று இருக்கா அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. அவோ சாக்கோட பாப்பா, இது லேடி கமலியாவா, அவளோட என்னத்துக்கு இன்வால்வ் ஆகிட்டு இருக்கா நீ அப்படின்ன மாதிரி கேட்கல. அவள் உங்களோட சைட் இருப்பாடு நீங்கள் நினைக்கிறீங்களா, அவள் வேறு சைட் போனால் என்ன செய்வீங்க நீங்கள் அப்படின்ன மாதிரி கேட்கவும் அவள் ஒரு மாதிரி சாக்கோட பார்த்துட்டு இருப்பா. அப்போ அவன் சொல்லுவான் அந்த நெக்லஸ் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. அவள் பாப்பா இந்த நெக்லஸ் எனக்கு கொடுத்தது அப்படின்ன மாதிரி, இந்த நெக்லஸ் அது ஆமாம் அப்படின்ன மாதிரி அந்த நெக்லஸ் தான் அப்படின்ன மாதிரி ஏதோ ஒரு நெக்லஸ் போட்டுக்கிறத ஷோ அப் பண்ணுறாங்க. இந்த நெக்லஸ் வந்து டிவைன் பவரை ஷோ அப் பண்ணுற மாதிரி ஒரு நெக்லஸ் ஒன்று, அதை அவள் வியர் பண்ணியிருக்கா. அதை பார்த்துப்பிட்டு அவன் சரி ரைட்டு அந்த நெக்லஸ்ஸு அப்படின்ன மாதிரி அவன் பார்த்துப்பிட்டு எதே ஒன்று மீன் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சேன் அப்படின்ன மாதிரி சொல்லுவான். அவள் பாப்பா எதை எனக்காக என்ன புது நெக்லஸாக கொடுக்கப்போற அப்படின்ன மாதிரி அவள் கேட்கவும் அவன் சொல்லிட்டு இருப்பான், இல்லை உங்களுக்கு திரும்ப நான் ரீப்ளேஸாக ஒன்று தருவேன் அவதிப்படாங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் அது ஒரு நெக்லஸ் இல்லை அப்படின்ன மாதிரி டெரரா சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது.